தீபாவளி அப்படின்னு சொன்னாவே தீபத்தினுடைய ஒளியோட நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகமே ஒளி பரவி இருக்கும். அந்த ஒளி பரவி இருக்கிற நேரம் பிரபஞ்ச ஆற்றல் நிறையா இருக்கும். அன்றைய நாளில் வந்து பூமியினுடைய இயக்கம் வந்து பிரபஞ்சத்துக்கு பக்கவாட்டில் இருக்கும். அப்போ இந்த பூமியுடைய சுழற்சியும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆனந்தமான தன்மை கொடுத்துட்ருக்கோம். அந்த நாளில் வந்து உங்களுடைய பூமியில் இருக்கிற அத்தனை விதமான எண்ணம் மனம், நம்ம மனம் என்னெல்லாம் பேசுறது எல்லாம் காற்றுல பரவி இருக்கு நிறையா. அதையெல்லாம் அழிச்சிரும் கம்ப்ளீட்டாக. ஒரிஜினல் ஆக்சிஜன் கிடைக்கிற ஆற்றல் வந்து பூமி கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில், அந்த ஆக்சிஜன் இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒளிகளை பயன்படுத்தி, வெடி மருந்துகளை பயன்படுத்தி அந்த ஒளியும் கொடுத்து அந்த கெட்ட சக்திகளை அழிச்சிக்கிறோம். அழிச்ச பின்னால் நம்ம என்ன பண்ணுவோம், மிகப்பெரிய ஆற்றலை பெறுவோம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல காலையில் யோகா பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், முறைப்படி வந்து வாக்கிங் பண்ணணும், முறைப்படி நம்மளுடைய கிரியா யோகத்தை எடுக்கணும். அதுக்கு அடுத்தது தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிட்டு அளவான சாப்பாடு சாப்பிடணும், மதியம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இரவு முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் தியானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப மிக சிறந்தது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தீபாவளி என்று மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறி உங்கள் வாழ்க்கையை மலர்ந்து விடும். இது ஒவ்வொரு தீபாவளி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. 16 செல்வம் கிடைக்கக்கூடிய நாள் அன்றைய நாள். முருகனுடைய மிகப்பெரிய ஆதிக்கமான நாள். மிகப்பெரிய அந்த முருகனுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பெறுவீங்க. பேரானந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பம் சந்தோஷமாக வாழும். இந்த இயற்கை உங்களோடு இணைந்திருக்கும். அற்புதமான நாள் அது. அந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி தீபாவளி சந்தோஷமாக கையாளுங்கள். நிச்சயமாக வெடி மருந்து, வெடி பட்டாசுகளை வந்து பயன்படுத்தி கண் காது மூக்குகளை தேவையில்லாமல் பிரச்சனைக்கு ஆளாக்கிறாதீங்க. தயவுசெய்து பட்டாசுகளை பார்த்து வெடியுங்கள். அரசு சொன்ன முறைப்படி செய்யுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அன்று இனிப்பு சுவையான உணவுகளை சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் நாம் எல்லாத்தையும் நல்லா பேசுங்க, நல்ல புது துணி போடுங்க. அன்று வந்து நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் என்னென்னா, நீங்கள் எதெல்லாம் பண்ணால் மகிழ்ச்சியாக இருக்குமோ அதையெல்லாம் பண்ணுங்கள். அந்த மாதிரி மகிழ்ச்சியான நாளாக மாற்றி இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்கள். பாதுகாப்போடு இருங்கள். அற்புதமாக இருக்கட்டும். இன்று தீபாவளியை சந்தோஷமாக கையாளுவோம். பேரானந்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.